21ஆம் திருப்பாவை. ஏற்ற கலங்கள். ராகம் நாதநாம கிரியா. தாளம் மிஸ்ர சாப்பு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்ற மூடையாய் பெரியாய் உலகினில். ஊற்ற மூடையாய் பெரியாய் உலகினில். தோற்றமாய் நின்ற சுடரே தோயிலேழாய். தோற்றமாய் நின்ற சுடரே தோயிலேழாய். மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ ரெம்பவாய். போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேனோ ரெம்பவாய். ஏற்ற கலங்கள் இன்று மார்கழி திங்கள் 21ஆம் நாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்ற பாசுரத்தின் வாயிலாக நேற்றைய பொழுதிலே ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் துயிலெழுப்புகின்றாள். அவ்வாறு துயிலெழுந்த நப்பின்னை பிராட்டி தன் துயில் களைந்து எழுந்து வந்து ஆயர் சிறுமிகளுடன் இணைந்து கண்ணபிரானை துயிலெழுப்பும் பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது. பால் கறப்பதற்காக வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி அந்த பாத்திரங்களிலிருந்து பால் பொங்கி வழியுமாறு பால் கறப்பவர்கள் சிறுவர்களாயினும் பெரியோர்களாயினும் தங்களது தன்மையில் மாற்றமேதும் இன்றி வாரிக் கொடுக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பெருமை மிகுந்த பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே, நீ உறக்கம் தெளிந்து எழுவாயாக. வேதங்களால் புகழப்படுபவனே, வேதங்களும் அளக்க முடியாத பெருமை வாய்ந்தவனே, உலகத்தவர் கண்டு மகிழும் வண்ணம் இவ்வுலகில் பேரொளியாய் தோன்றியவனே, நீ துயிலெழுவாயாக என்று துயிலெழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்றவரெல்லாம் உனது அடியாராக மாறி உன் அடிபணிந்து வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு உனது அடிகளை பற்றி பணிந்து நிற்பதை தவிர
வேறு வழி இல்லாத நிலை. அதேபோல ஆயர்குலத்தைச் சார்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது நலன்களை போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கின்றோம். துயிலெழுந்து வந்து எங்களை காத்து அருள்வாயாக என்று வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.